ஹாய் ஹேண்ட்ஸம் அண்ட் பியூட்டிஃபுல்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழின் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா அயன் மேன் 2. மார்வல் யூனிவர்ஸ்லயே என்னோட ஃபேவரட்டான ஹீரோ யாருன்னா அது அயன் மேன் தான். அயன் மேனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. அப்போதான் இந்த கதை உங்களுக்கு முழுசா புரியும். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். போன பார்ட்டோட எண்ட்ல நான் தான் அயன் மேன் டோனி ஸ்டார்க் பிரஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாப்ல. அதுல இருந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. மாஸ்கோல அந்த நியூஸை பார்க்குற ஒரு வயசான ஆள் அவனோட பையனை கூப்பிட்டு நீ தான் அவன் இடத்துல இருந்துக்கணும்னு சொல்லி என்னால உனக்கு நாலேஜை மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சது, வேற எதுவும் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு செத்து போயிடுறான். அவங்க அப்பா இருந்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ற அதே நேரம் டோனி ஸ்டார்க் மேல அவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. நாம டோனியை பழி வாங்கணும்னு முடிவு பண்ற அவன் ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்து பார்க்கறான். அது என்னன்னா ஆர்க் ரியாக்டரோட ப்ளூ பிரிண்ட். ஆக்சுவலா அந்த ஆர்க் ரியாக்டரை ஹாவர்ட் ஸ்டார்க் அப்புறம் ஆண்டன் மேங்குங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹாவர்ட் ஸ்டார்க் யாருன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கோட அப்பா. யாரா இந்த ஆண்டன் மேங்கோன்னு பார்த்தா இப்ப செத்து போனாலும் அந்த கிழவன் தான். இவனோட பையன் பேர் தான் இவான் வேன்கோ. இவன் தான் நம்ம படத்தோட வில்லன். நாம இனிமே இவனை வேன்கோன்னு கூப்பிடுவோம். சோ அவங்க அப்பாவோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாக்குற அந்த வேன்கோ அதுல இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஒரு ஆர்க் ரியாக்டர் ரெடி பண்றான். 6 மாசத்துக்கு அப்புறம் இங்க ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு எக்ஸ்போ நடக்குது. அதுல நம்ம டோனி ஒரு மாசான என்ட்ரி கொடுக்கறாப்புல. இந்த நாட்டுக்கு நானும் எங்க அப்பாவும் நிறைய பெருமைகளை சேர்த்திருக்கோம். அப்பேற்பட்ட ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸ்போக்கு உங்களை நான் வரவேற்கிறேன்னு சொல்லி ஹாவர்ட் ஸ்டார்க் பேசின ஒரு வீடியோவை பிளே பண்றாப்புல டோனி. ஸ்டேஜோட சைட்ல வர டோனி தன்னோட பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவனோட பிளட் கொஞ்சம் கொஞ்சமா விஷமா மாறிட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கிறான். எப்படி நான் அவன் யூஸ் பண்ற ஆர்க் ரியாக்டர்ல பல்லாடியம்னு ஒரு எலிமெண்ட்டை கோரா யூஸ் பண்றதுனால அது அவனோட பிளட் டேமேஜ் பண்ணுது. அதே நேரம் அவங்க அப்பா வீடியோல ஒரு லே அவுட்டை காட்டி இதுதான் நம்மளோட ஃபியூச்சர்னு சொல்றாங்க. கட் பண்ண அங்க இருந்து கிளம்பும் போது ஒரு பொண்ணு வந்து நாளைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போகுது. அடுத்த நாள் கோர்ட்ல இருக்கிற நிறைய ஜட்ஜஸ் அண்ட் ஜூரிஸ்லாம் அயன்மேன் சூட்னால எங்களுக்கு எதிர்காலத்துல ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன செய்யறதுன்னு கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டெக்னாலஜி வேற நாட்டுக்கோ இல்ல டெரரிஸ்ட் கைக்கோ போச்சுன்னா என்ன செய்யறதுன்னு கேட்க அதுக்கு டோனி இந்த டெக்னாலஜி என்னோடது, அந்த சூட்டும் என்னோடது, என்னால இந்த நாட்டுக்கு எப்பயுமே ப்ராப்ளம் வராதுன்னு சொல்றாப்ல. அதுக்கு ஜட்ஜஸ்லாம் உங்களை நாங்க நம்ப முடியாது, உங்க ஃப்ரெண்ட் கலோனல் ரோடி அவரே தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்ல அங்க வர ரோடி இந்த சூட்னால மக்களுக்கு ப்ராப்ளம் வரலாம், அதே மாதிரி டோனி எந்த கவர்னன்ஸ் கீழையும் இருக்காதனால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு மறைமுகமா சொல்றாப்ல. இது கூட ஹேமர் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓ டோனி ஸ்டார்க் சூட் மாதிரியே வேற பல நாட்டிலையும் சூட்டை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, நாம இப்ப தடை பண்ணாதான் அவங்களையும் தடை பண்ண சொல்ல முடியும்னு சொல்றதுக்குள்ள டோனி அந்த ஆளோட சர்வரை ஹேக் பண்ணி நார்த் கொரியா, ஈரான் இங்க எல்லாம் சூட் பண்றாங்க, ஆனா அவங்க இன்னும் நம்மள மாதிரி ரெடியாக குறைஞ்சது 10 வருஷமாச்சும் ஆகும்னு சொல்றாப்ல. ஆக்சுவலா நீங்க எல்லாரும் என்ன செலிப்ரேட் பண்ணணும், ஏன்னா என்னாலதான் இப்ப நிறைய நாடுகள் பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாப்ல. இதை கேட்டு ஜட்ஜஸ் எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா மக்களோட சப்போர்ட் நிறைய இருக்கிறதுனால கேஸை தள்ளுபடியும் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வர டோனி பல்லாடியமால அவனுக்கு ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனை பாக்குறாப்ல. டாக்ஸிக் லெவல் இப்போ 24% ஆகிருக்கு. அப்போ அவங்க பார்ட்ஸ் வரவும் அவங்களுக்கு தெரியாம அதை மறைக்கிறாப்ல. நீங்க முன்ன மாதிரி பொறுப்பா இப்ப கம்பெனியை கான்சன்ட்ரேட் பண்றது இல்ல, இப்படியே போயிட்டு இருந்தா கம்பெனி அவ்வளவுதான், நீங்க தானே சிஇஓ, நீங்க தானே பொறுப்பா நடந்துக்கணும்னு பார்ட் சொல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இனிமே நீ தான் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓன்னு சொல்றான் டோனி. இதை கேட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆகிற பார்ட்ஸ் அதே சமயம் சந்தோஷமும் படுறாங்க. புதுசா சிஇஓ மிஸ் பார்ட்ஸ் ஒரு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவ பேரு நட்டாலி ரஷ்மன். அவ டோனியோட பர்சனல் கார்டை ஒரே அடியில கவுத்துறான். கட் பண்ண மொனாக்கோல நடக்கிற கிராண்ட் பிரிக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு கார் ரேஸுக்கு டோனி போறாப்புல. அங்க இன்னைக்கு ரியல் லைஃப் டோனி ஸ்டார்க்கா சொல்லப்படுற எலான் மஸ்க் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல வராரு. அதே சமயம் அங்க ஹேமர் இண்டஸ்ட்ரி சிஇஓ டோனி கிட்ட டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஸ்டார்க் எக்ஸ்போல ஒரு ஸ்லாட் வேணும்னு கேட்கறான். பார்க்கலாம்னு சொல்ற டோனி பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிளட்ல டாக்ஸிக் லெவல் இப்ப 53% உயர்ந்திருக்கு. அதை பார்த்து கிறுக்குத்தனமா யோசிக்கிற டோனி கார் ரேஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றாப்ல. முதல் லேப் முடிஞ்சு 2வது லேப் வரும்போது பார்த்தா ரேஸ் ட்ராக் உள்ளார வில்லன் என்டர் ஆக அங்க பெரிய ஃபைட்டே நடக்குது. அவனை ஒரு வழியா அடிச்சு போட்டு அவன் செஞ்ச ஆர்க் ரியாக்டரை பார்த்து ஷாக் ஆகுறான் டோனி. போலீஸும் வேங்கோவை பிடிச்சிட்டு போறாங்க. ஜெயில வேங்கோவை பார்க்க வர டோனி கிட்ட நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப நீ இருக்க, உங்க அப்பனாலதான் எங்க அப்பா செத்தான், ஆனா என்னாலதான் நீ சாக போறன்னு வேங்கோ சொல்றான். சரி வீட்டுக்கு போலான்னு டோனியும் மிஸ் பார்ட்ஸும் ஃபிளைட்ல வரும்போது டோனி பலாடியம் யூஸ் பண்ணதுனால நான் சீக்கிரமா சாக போறேன்னு சொல்ல வரதுக்குள்ள பார்ட்ஸ் கோவப்பட்டு புரிஞ்சிக்காம பேசுறாங்க. அதனால டோனி இந்த விஷயத்தை பார்ட்ஸ் கிட்ட சொல்லாம விட்டுறான். அதே நேரம் ஹேமர் இண்டஸ்ட்ரி சிஇஓ வேங்கோவை ஜெயில இருந்து தப்பிக்க வச்சு ஹேமர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கூட்டிட்டு வந்து எனக்கு நீ அயன்மேன் மாதிரி சூட் ரெடி பண்ணி தரணும், அதுக்கு நீ என்ன கேட்டாலும் நான் தரேன்னு சொல்ல அந்த டீலுக்கு ஓகே சொல்றான் வேங்கோ. இங்க கொலோனல் ரோடி டோனி மேல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, இவன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான்னு டோனியை பார்க்கணும்னு வரான். வந்து பார்த்தா டோனிக்கு உடம்பு சரியில்லை, அவன் பிளட் கொஞ்சம் கொஞ்சமா விஷமா மாறிட்டு இருக்கதை தெரிஞ்சுக்கிறான். கட் பண்ண அன்னைக்கு நைட் டோனிக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா டாக்ஸிக் லெவல் 89% வந்துச்சு. அதனால பயங்கரமா குழப்பம் அடைகிற டோனி பார்ட்டிக்கு நார்மல் ட்ரெஸ் போடாம அயன்மேன் சூட்டோட வரான். இதை பார்த்து காண்டாகிற ரோடி இன்னொரு அயன் சூட்டை போட்டுக்கிட்டு ஒழுங்கா அயன் சூட்டை கேட்டு இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்ல போத தலைக்கான டோனி ரோடி கூட சண்டை போடுறாப்ல. ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அவங்களோட பிளாஸ்டர்ஸை யூஸ் பண்ணி ஃபயர் பண்ண அந்த இடமே பிளாஸ்ட் ஆகுது. பொறுமையா கண்ணு முழிச்சு டோனி பார்க்கும்போது ரோடி அந்த சூட்டை எடுத்துட்டு போறாப்ல. கட் பண்ணா அந்த சூட்டை எடுத்துக்கிட்டு மிலிட்டரி பேஸ்க்கு ஒரு மாடலுக்காக எடுத்துட்டு வரா ரோடி. இங்க டோனியை பார்க்க வர நிக் ஃபியூரி உன்னோட பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு, நீ இனிமே எங்கேயும் போக கூடாது, உன்னை நான் ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கிறேன்னு சொல்றாப்ல. அதே சமயம் இங்க ஹேமர் டெக்ல என்ன ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்குன்னு பார்க்க வர சிஇஓ வேங்கோ சூட் ரெடி பண்ணாம ட்ரோன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கதை பார்த்து ஏன் சூட் ரெடி பண்ணாம ட்ரோன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கறான். அதுக்கு வேங்கோ மனுஷங்களை நம்ப முடியாது, மெஷின்ஸ் நம்ம சொல்றதை செய்யும்னு சொல்றான். சரி எதுவா இருந்தாலும் ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் சொன்ன டேட்டுக்குள்ளார எக்ஸ்போல ஒர்க் ஆகிற மாதிரி சீக்கிரமா ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க கவர்மெண்ட்டுக்கு டோனி மேல நம்பிக்கை போனதுனால ஹேமர் டெக் சிஇஓ கிட்ட ரோடி கொண்டு வந்த அயன் சூட் மாடலை கொடுத்து எங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுன்னு சொல்றாங்க. இங்க டோனி ஸ்டார்க் மறுபடியும்
மறுபடியும் பார்க்க வர ஃபியூரி பலாடியம் ஆல்டர்னேட்டா வேற ஏதாச்சும் கண்டுபிடி, உங்க அப்பா உனக்கு ஏதாச்சும் க்ளூ விட்டுட்டு போயிருப்பான்னு அவங்க அப்பாவோட சில திங்ஸை கொடுத்துட்டு போறாப்ல. அது மட்டும் இல்லாம உன்னோட பாதுகாப்புக்காக என்னோட ஏஜென்ட்ஸான ஃபில் கால்சனையும் நீங்க நட்டாலின்னு நினைச்சிட்டு இருக்கிற நட்டாஷாவையும் நான் விட்டுட்டு போறேன்னு சொல்றாப்ல. இங்க டோனி அவங்க அப்பா பேசின எல்லா வீடியோஸையும் ப்ளே பண்ணி பார்க்கறான். அதுல அந்த லேஅவுட்டை காமிச்சு இதுதான் நம்மளோட ஃபியூச்சர்னு சொல்றாப்ல. அது மட்டும் இல்லாம நான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன், தயாரிச்சிருக்கேன், ஆனா என்னால உருவாக்கப்பட்ட சிறந்த விஷயம்னா அது நீ மட்டும்தான் டோனின்னு சொல்றாப்ல. இதை கேட்டு ஃபீல் ஆகிற டோனி இவ்வளவு நாளா இப்படி நடந்துகிட்டது தப்புன்னு புரிஞ்சுக்கிறாப்ல. சரி பார்ட்ஸை பார்த்து மன்னிப்பிக்கலான்னு வர டோனி அவங்க அப்பா வீடியோல சொன்ன அந்த லே அவுட் அங்க இருக்கிறத பார்த்து அதை வீட்டுக்கு கொண்டு வராப்ல. அந்த லே அவுட்டை யூஸ் பண்ணி ஒரு புது எலிமெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிக்கிறாப்ல டோனி. கட் பண்ண அந்த சிஇஓ வேங்கோக்கு கால் பண்ணி என்னதான்டா பண்ணிட்டு இருக்க, நீ பண்றது மர்மமாவே இருக்கேன்னு வேங்கோ கிட்ட கேட்க வேங்கோ அதுக்கு சரியா பதில் சொல்லாம கிண்டல் பண்ண காண்டாகிற சிஇஓ வேங்கோவை பிடிச்சி கண்டபடி திட்டுறான். நான் இப்போ எக்ஸ்போக்கு போறேன், வந்து நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரை காவலுக்கு விட்டுட்டு போறான். அவங்க 2 பேரையும் கொண்டு டோனிக்கு கால் பண்ணி உன்னோட சாம்ராஜ்யம் இன்னியோட முடிய போகுதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இன்னைக்கு எக்ஸ்போல தான் அவன் ஏதோ பண்ண போறான்னு புரிஞ்சுக்கிற டோனி அவன் கண்டுபிடிச்ச புது எலிமெண்ட்டை ஆர்க் ரியாக்டரோட ஃபிக்ஸ் பண்றான். அது அவனோட இம்பியூர் பிளட் எல்லாத்தையும் கியூர் பண்ணிடுது. அதே சமயம் இங்க எக்ஸ்போல அந்த சிஇஓ ட்ரோன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு கடைசியா இன்னொரு சூட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றான். அதுக்குள்ள ரோடி இருக்கிறாப்ல. அப்ப கரெக்டா டோனி அங்க வந்து ரோடி கிட்ட இங்க இருந்து எல்லாரும் போயிடுங்க, இந்த சிஇஓ வேங்கோ கூட சேர்ந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றான். இதான் சரியான டைம்னு வேங்கோ எல்லா ட்ரோன்ஸையும் ஹேக் பண்ணி டோனி அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ரோடியோட சூட் கண்ட்ரோலும் இப்ப வேங்கோ கையில தான் இருக்கு. அதே நேரம் மிஸ் ஸ்பாட்ஸ் அந்த சிஇஓ போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்குறாங்க. அப்ப அவன் வேங்கோ தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல நட்டாஷா ஹாப்பியை கூட்டிட்டு ஹேமர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போய் வேங்கோவை தடுக்க போறான். ஹேமர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வர நட்டாஷா செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வந்து பார்த்தா அங்க வேங்கோ இல்ல. சரின்னு ரோடியோட சூட்டை ரீபூட் பண்ணி விட ரோடியோட கண்ட்ரோலுக்கு சூட் வந்துடுது. அதுக்கப்புறம் நடக்கிற பயங்கரமான சண்டையில் வேங்கோ டோனியையும் ரோடியும் பயங்கரமாக போட்டு அடிக்கிறான். சரி 2 பேரும் சேர்ந்து தான் அவனை அடிக்க முடியும்னு சொல்லிட்டு பர்த்டே அப்போ ஒரு பெரிய பிளாஸ்டர் யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ யூஸ் பண்ணி வேங்கோவை தடுக்கிறாங்க. கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா வேங்கோ எல்லா ட்ரோன்லையும் பாம்பு செட் பண்ணி வைக்க டோனி உடனே பார்ட்ஸை காப்பாற்றணும்னு வேகமாக வந்து ஒரு வழியாக காப்பாற்றிடுறான். 2 பேரும் அதுக்கப்புறம் சண்டை போடாமல் ஒன்று சேர்ந்துடுறாங்க. கட் பண்ண அயன்மேன் அவெஞ்சர்ஸ் டீமுக்கு நான் ரெடின்னு சொல்ல அதுக்கு ஃபியூரி உன்னை நாங்கள் வெறும் கன்சல்டண்டாக மட்டும்தான் வச்சுப்போன்னு சொல்கிறாப்ல. அப்புறம் இப்படி ஒரு வீரதீர செயல் செஞ்சதுக்காக ரோடிக்கும் டோனிக்கும் மெடல் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஃபில் கால்சன் ஏதோ ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு எரிக்கல் விழுந்த இடத்துக்கு போறாப்ல. ஆனா அந்த பள்ளம் எரிக்கல் விழுந்ததுனால ஆகல, ஒரு சுத்தியல் விழுந்ததுனால அப்படி ஆயிருக்கு. எப்படி இங்க லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்றாங்களோ அதுக்கு முன்னாடியே இந்த MCU தான். ஒவ்வொரு படமும் வேற லெவல்ல நிறைய லிங்க்ஸோட இருக்கும். அது நமக்கு புரியும் போது செம்ம ஹையா இருக்கும். சோ மறக்காம நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஓவர் தமிழ். மீண்டும் ஒரு புது மூவியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Gautam.